குணமாக்கும் என்று சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 6 மாசங்களுக்கு வெறும் வயத்துல பழைய சோறு கஞ்சியை மட்டுமே சாப்பிட வச்சு 55 நோயாளிகளிடம் ஆய்வு செய்யப்பட்டதுல கடுமையான நோயால பாதிக்கப்பட்ட நோயாளிகள்ல குறைஞ்சது 13% பேருக்கு அதுக்கான அறிகுறிகளே இல்லாம போனதா சொல்லப்படுது. இது பற்றி விளக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. சமீப காலங்களில் சமூக வலைதளங்கள்ல எங்க பார்த்தாலும் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிற பதிவுகள் தான் நிறைய உலா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னதான் காசு பணம் வசதி வாய்ப்புகள் கிடைத்தாலும் டெக்னாலஜியின் வளர்ச்சியால உள்ளங்கையில் உலகமே இருந்தாலும் உடல் ஆரோக்கியமா ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. கொரோனா வந்து கொத்து கொத்தாக நிறைய பேரை கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற பலரும் திடீர்னு இறந்து போகக்கூடிய நிகழ்வுகள் அடிக்கடி நடக்குது. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பலரும் பலவிதமான யோசனைகளை சொல்லுவாங்க. ஆனா முந்தின நாள் வச்ச சோத்துல தண்ணியை ஊத்தி வச்சு மறுநாள் காலையில சாப்பிட்ட முன்னோர்கள் அதன் மகத்துவத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பழைய சோறு அப்படிங்கிற வார்த்தையே மறைந்து விட்டது, அல்லது இந்த தலைமுறை மறந்து விட்டதுன்னு சொல்லலாம். நிலைமை இப்படி இருக்க பழைய சோற்றுல மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கு என்பதை நிரூபிச்சிருக்கு சமீபத்திய ஆய்வு. இதை செய்தவர்கள் சென்னையின் பிரபல ஸ்டான்லி மருத்துவமனையின் மருத்துவர்கள். முதல்ல அந்த ஆய்வு எப்படி நடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆய்வானது மேல்தட்டு மக்கள்ல இருந்து அடித்தட்டு மக்கள் வரை பயன்படுத்துகிறார்கள் இல்லையா. புழுங்கல் அரிசியில தொடங்கி பச்சரிசி, மாப்பிள்ளை சம்பா, ரேஷன் அரிசி, இந்த அரிசியில் வடிக்கப்பட்ட அந்த சோறை கொண்டு செய்யப்பட்ட அந்த பழைய சாதத்தை உண்பதால கிடைக்கக்கூடிய பலன்கள் அது பத்தி அவங்க ஆய்வை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது இந்த அரிசிகளை கொண்டு செய்யப்பட்ட அந்த சோற்றுல தண்ணீர் ஊற்றி மண்பானையில் வைத்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. கோடை காலத்துல 8 முதல் 10 மணி நேரம் வரையிலும், மழைக்காலத்துல 14 மணி நேரம் வரையிலும் அந்த சோற்றை தண்ணீரில் ஊற வைத்து அதன் பிறகு அந்த ஆய்வை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வுல அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ப்ரோபயோட்டிக்ஸ், போஸ்ட்பயோட்டிக்ஸ் சொல்லப்படக்கூடிய குடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிர்கள் வளர்வதை கண்டுபிடிச்சாங்க. லாக்டோபாக்கில்லஸ், லாக்டோகாக்கஸ் லாக்டிஸ், வெய்செல்லா, பீடியோகாக்கஸ் அப்படின்னு இது மாதிரியான இந்த நுண்ணுயிர்கள் வந்து இந்த பழைய சோற்றுல வந்து அவங்க உருவாவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பா 55 நோயாளிகளிடம் அவங்க ஆய்வு நடத்துறாங்க. அதாவது 6 மாதங்களுக்கு வெறும் வயிற்றுல பழைய சோறு கஞ்சியை மட்டுமே அவர்களை சாப்பிட வைத்து அப்சர்வ் பண்ணதுல கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள்ல குறைந்தது 13% பேருக்கு அதுக்கான அறிகுறிகளே இல்லாமல் போனது. மிதமான நோயாளிகளிடத்துல 49% இருந்து அவங்களுக்கு இருந்த அந்த நோயின் தீவிரமானது 9% குறைந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா எரிச்சல் கொண்ட குடல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 30% பேர் குணமடைந்து விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. அதாவது என்னன்னா 100 கிராம் அரிசியில சோறு வடித்த பின்பு இரும்பு சத்தின் அளவு 3.4 மில்லிகிராம் அளவில் இருக்கு. 12 மணி நேரத்துக்கு பின்பு, அதாவது பழைய சோறாக மாறிவிட்ட பின்பு அதே சோற்றுல 73.91 மில்லிகிராம் இரும்பு சத்தானது இருப்பதாக அவங்க சொல்றாங்க. 21 மடங்கு வரை அதிகரிச்சிருப்பதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு தினமும் தேவைப்படுகின்ற அளவை விட இது 2 மடங்கு அதிகம். ஆக மொத்தத்தில் இந்த பழைய சோற்றை சாப்பிடுவதன் மூலமாக 10 பருவ பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஆற்றல் அதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோற்றுல தண்ணீர் ஊற்றி பல மணி நேரம் ஊற வைக்கும் போது நொதித்தல் அப்படிங்கிற ஒரு செயல்முறை நடக்குது. அப்ப இரும்பு, கால்சியம், பொட்டாசியம் ஆகியவற்றின் அளவை கணிசமாக இது அதிகரிப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியா இந்த பழைய சோறு கஞ்சி சாப்பிட்டு வருவதன் மூலமாக சர்க்கரை நோய், உடல் பருமன், இதய நோய்கள், சில வகை கேன்சர் கூட வராமல் தடுக்கும் என்று இந்த ஆய்வு செய்த மருத்துவர்கள் சொல்றாங்க. இவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குது, நோய்களை குணப்படுத்துவதுங்கிறது மருத்துவர்களுடைய கருத்தா இருக்கு. மருத்துவர்களுக்கே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு. அதனால பழைய சோற்றினை மக்களும் அதிகம் சாப்பிட்டு பலன் பெற வேண்டும், அதை பிரபலப்படுத்துவதற்கான வழிகளை தமிழக அரசு ஆராயும்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் உறுதியளிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்மிடையே சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையின் இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறையினுடைய இயக்குனர் டாக்டர் ஜஸ்வந்த் இணைகிறார். அவரிடம் நாம் இது பற்றி பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், மொத்தம் 55 நோயாளிகள் இடத்துல ஆய்வு பண்ணிருக்கீங்க. இந்த 55 நோயாளிகளுக்கு எந்த மாதிரியான நோய்கள் இருந்தது? நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆய்வு பண்ண அத்தனை பேருமே குடல் சார்ந்த கடுமையான நோய் உள்ளவங்க. அது கிரான்ஸ் டிசீஸ், அப்புறம் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். கிரான்ஸ் டிசீஸ்ங்கிறது வந்து சிறுகுடல், பெருங்குடல், உடல்ல அத்தனை பகுதியை பாதிக்கும். வாயிலிருந்து ஆசனாய் வரைக்கும் பாதிக்கும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ங்கிறது பெருங்குடல் வளர்ச்சி வியாதி. இது வந்து கிரான்ஸ் டிசீஸ் 31 பேரு, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் 24 பேரு. இது தவிர மற்ற நோய்களுக்கும் பயன்படுத்துறேன். நெஞ்சரிச்சல், வயிற்று பொறுமல், காமன் IBS இருக்கும்ல, எல்லாருமே ரொம்ப நல்லா கேட்கும்.
பழைய சோறு சாப்பிடும்போது. சார், இப்ப பழைய சோறு கொடுத்து ஆய்வு நடத்துனீங்க இல்லையா, இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேற எந்த மெடிசனோ இல்ல ட்ரீட்மெண்டோ கொடுக்கலையா? இந்த கிரான்ஸ் டிசீஸுக்கு நாங்க 31 பேர் இல்ல, அதுல 3 பேருக்கு மட்டும்தான் மத்த மெடிசன் அலோவ் பண்ணோம், அவங்க எடுத்தாங்க. அதுல ஒரே ஒரு நோயாளி மட்டும்தான் வீரியமிக்க பயாலஜிக்கல் மெடிசன் எடுத்தாங்க, மத்தவங்க யாரும் எடுக்கவே இல்லை. கிரான்ஸ் டிசீஸுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது முதல்ல வந்தாங்கன்னா வேற எந்த மருந்துமே தேவையில்லை. நீங்க இதே பாத்தீங்கன்னா கிரான்ஸ் டிசீஸ் உள்ளவங்க அமெரிக்காவில் சராசரி வருஷம் 10 லட்சம் செலவு பண்றாங்க. அதுவும் குணப்படுத்த முடியாத நிலையில எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸுக்கு 70% வீரியம் இல்லாத மாத்திரைகளை அட்வைஸ் பண்ண அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. 30% எதுவும் கொடுக்கல. சார், இப்ப பழைய சோற்றுல மருத்துவ பலன்கள் இருக்கு அப்படிங்கறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இந்த ஆய்விலும் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. இந்த ஆய்வுல நீங்க கண்டுபிடிச்சதுல மிக முக்கியமான ஃபைண்டிங்னா என்ன சொல்லுவீங்க? இது பாத்தீங்கன்னா காலங்காலமா இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த பழைய சோறுக்கு பயன்பாடு குறைய வியாதிகள் அதிகமாயிட்டே இருந்து, அது சம்பந்தப்பட்ட வியாதிகள். இந்த பழைய சோறு இந்த டெஸ்ட் பண்ணும்போது தெரிய வந்து முக்கியமான ஆராய்ச்சியில சொன்னீங்க ப்ரோபயாட்டிக்ஸ், அது குடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தவிர இந்த நியூட்ரிஷன் என்ஹான்ஸ்மெண்ட், இந்த சத்து பகுதி அதிகமாயிடுது. குறிப்பா நீங்களே சொன்னீங்க அயன், நார் சத்துக்கள், மற்ற சத்துக்கள் எல்லாம். அயன் எப்படி அதிகமாகுதுன்னா அந்த பயோ அவைலபிலிட்டி, அந்த ஃபைட்டேஸ்னு ஒரு இது உண்டு, அதை நொதித்தல் மூலமாட்டு அதை மாறும்போது அந்த அயன் நம்ம உடம்புல சேரக்கூடிய அளவு அதிகமாகுது. அப்படியே அந்த பயோ அவைலபிலிட்டிங்கிறது, அப்படியே அயன் சத்து எல்லாம் அதிகமாகுது. இது தவிர போஸ்ட் பயாட்டிக்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நொதித்தல் முறையில நடக்கிற அதிசயம் தான் இது, அற்புதங்கள். நாம சொல்லுவோம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த பழுது நிற்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் இஞ்சில இருக்கு, பெப்பர்ல இருக்கு, மஞ்சள்ல இருக்கு, இது எல்லாமே இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இதுல எல்லாமே இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கு பேரு. அது ஏராளமா இருக்கு இதுல. அதே போல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அந்த காயங்களை குணமாக்கக்கூடிய காரணிகள், அதுவும் நிறைய இருக்கு. வேற ஒண்ணு ஆன்டி மைக்ரோபியல், இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், அதுவும் மிக பெரிய அளவில் இருக்கு. இது தவிர ஆன்டி கேன்சர் மாலிகுல்ஸ், கேன்சரை எதிர்க்கக்கூடிய காரணிகள், அது தவிர கார்டியோ ப்ரொடெக்டிவ், நியூரோ ப்ரொடெக்டிவ், அதாவது இதயத்தை காக்கக்கூடிய, மூளையை காக்கக்கூடிய, சிறுநீரத்தை காக்கக்கூடிய காரணிகள் என்று ஏராளமா இருக்கு. மொத்தம் 2000 காரணிகள் இருக்க மூலக்கூறுகள். அதுல 200 தான் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு என்ன பண்ணுதுன்னு. அதோட பயன்கள் அதிகமா இருக்கு. டயபெட்டிக்ஸ் உள்ளவர்கள் பழைய சோறு சாப்பிடலாமா சார்? இதை 2-3 முறை எடுக்கலாம். காலங்காலமா சின்ன வயசுல இருந்து பழைய சோறு ஒழுங்கா சாப்பிட்டவர்களும் சக்கரை நோய் வரதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது எல்லாம் காரணங்கள் சொல்றது இதுவும் ஸ்டார்ச் தானே, நார் சத்தும் ஸ்டார்ச் தான். இதை 2 வகை எடுத்துக்கோங்க. முழு தானியம், வேற நல்லா பாலிஷ் பண்ண தானியம். முழு தானியத்துல சிவப்பரிசி இருக்குல்ல, பாரம்பரிய அரிசிகள், அதெல்லாம் தமிழ்ல நிறையவே இருக்கும். அதுல பழைய சோறு செய்யும் போது சர்க்கரையின் அளவு, நம்ம இந்த கலரி அளவு பார்த்தோம், அதே கலரி அளவு இந்த முழு தானியங்கள்லையும். பொதுவாக சிவப்பரிசியில பழைய சோறு சாப்பிடும் போது அப்படியே சர்க்கரை அளவு குறையும். இது ஸ்லோவா சர்க்கரை ரிலீஸ் பண்ணும். இந்த பழைய சோறு தன் மலன்கள்னால சர்க்கரை நோயும் இமிடியேட்டா குறைய ஆரம்பிக்கும். அதே நேரம் நல்ல பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசியை பார்த்தீங்கன்னா, மற்ற கைக்குத்த அரிசி நல்லா இருக்கும். வெள்ளை அரிசியை பார்த்தீங்கன்னா 2 இட்லி அதே அளவு கலோரின்னா சர்க்கரை அளவு கூடாது. பழைய சோறும் சாப்பிட்டு இட்லி, தோசை, மீதி எல்லாம் சாப்பிடும் போது கட்டாயம் கூடும். அந்த கலோரி அளவு சரியா இருக்கணும். இது தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது குடல் நல்லா இருக்கும். அது இந்த கட் ஹெல்த்பாங்கல்ல, குடல் நலம். குடல் நல்லா இருக்கும்போது லீக்கி கட்டுன்னு, அது குடல் ஒழுகுன்னு சொல்லுவாங்க. இந்த குடல்ல இருந்து கெட்டு போன சில காரணிகள், அதாவது இன்ஃபிளமேட்டரி மீடியேட்டர்ஸ், அது ரத்தத்தை எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த இன்ஃபிளமேட்டரி மீடியேட்டர்ஸ், அந்த கெட்டு போன காரணிகள் இன்சுலின் செயலாற்றுவதை தடுக்கும். இப்போ இந்த குடல் நல்லா இருக்கும் போது, தொடர்ந்து பழைய சோறு சாப்பிடும் போது இந்த கெட்டு போன காரணிகள், இன்ஃபிளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ரத்தத்துல கலக்காது. இப்படி கலக்காம இருக்கும் போது இன்சுலினுடைய வேலை திறன் அதிகமாகும். இப்படி அதிகமாகும் போது அதுவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும். இதுதான் உண்மை.
சார், இப்ப பழைய சோறுக்கு இது வெங்காயமோ ஊறுகாயோ இல்ல பச்சை மிளகாய் காம்பினேஷன்ல வந்து பொதுவா சாப்பிடுவாங்க. சிலர்லாம் வந்து நொறுக்கு திணிகளை கூட வச்சு சாப்பிடுவாங்க. இந்த காம்பினேஷன் வந்து நல்லதா சார்? இதெல்லாம் இந்த ருசிக்காக வேண்டி சுவையை கூட்டுறதுக்கு வேண்டி சாப்பிடுவாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. எந்தளவு ஊறுகாய் கருவாடு போன்றவை குறைப்பது நல்லது. அதில் உப்பு அதிகமா இருக்கும், காரத்தன்மை அதிகமா இருக்கும். இப்படி உப்பு காரத்தன்மை அதிகமா இருக்கும்போது இந்த ப்ரோபயோட்டிக்ஸை பாதிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். அந்த சூழ்நிலை அவற்றை கொஞ்சம் குறைவா சாப்பிடுறது நல்லது. ருசிக்காக மற்ற பொருட்களை சேர்த்து சாப்பிடுறது ஒன்றும் தவறு கிடையாது சார். ஆனாலும் பழைய சோறு சாப்பிடுறவங்க வந்து காலையில வந்து மந்தமா உணர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்ல, அந்த கருத்து உண்மையா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. பலத்த சத்துக்களும் இருக்கு. நான் காலங்காலமா சாப்பிட்டு வரோம். எங்க வீட்டுல ஆக்சுவலா காலையில வந்து காலை உணவுக்காக சமையல் பண்றதே கிடையாது. அதான் உண்மை. உங்களுக்கு நேரம் இது நேரம் நல்லா கிடைக்குது, பணம் வேஸ்ட் ஆகுறது இல்லை, உடல் நலம் இருக்கு, சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு. அதனால நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.